இப்போது விஜய் மோகன் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்குகிறார். முதலில் பணிப்பெண் சீமா அழைக்கப்படுகிறார். சார், மேடம் ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்ததாகவும் நானும் வங்கிக்கு செல்ல வேண்டியிருந்ததாகவும் அதனால் நான் கேட்டை பூட்டி விட்டு சென்றதாகவும் சீமா கூறுகிறார். இப்போது ராஜசேகர் சீமாவிடம் குறுக்கு விசாரணைக்காக வருகிறார். அங்கு வெளிப்புற வாயிலின் சாவி யாரிடம் உள்ளது என்று கேட்கிறார். சீமா மற்றொரு சாவி ஐயாவிடம் இருப்பதாக கூறுகிறார். பின்னர் ராஜசேகர், அன்று நீங்கள் என் வங்கிக்கு சென்றீர்கள் என்று கேட்கிறார். நான் கடன் வாங்க வேண்டியிருந்தது என்று சீமா கூறுகிறார். சாரா வீட்டில் தனியாக இருப்பாள் என்பது முகமதுவுக்கு நன்றாக தெரியும் என்று ராஜசேகர் கூறுகிறார். அவர் சாராவின் உண்மையான தந்தை அல்ல, எனவே அவர் சூழ்நிலையை பயன்படுத்தி சாராவிடம் தவறாக நடந்து இருக்கலாம் என்று சொல்கிறார். இப்போது விஜய் மோகன் சாராவின் தாயை அழைக்கிறார். இந்த சம்பவத்திற்கு ஒரு நாள் முன்பு என்ன நடந்தது என்று கேட்டார். நாங்கள் வீட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் சீமா வங்கிக்கு செல்ல வேண்டும் என்றும் சாரா எப்படி வீட்டில் தனியாக இருக்க முடியும் என்று சொன்னேன். பின்னர் மிக்கேல் தனது நண்பர் வினோத்தின் முகவரியை கேட்க அங்கு வந்தான். சாராவை பார்த்துக் கொண்டே பேசுவது எல்லாத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தான். இப்போது ராஜசேகர் சாராவின் அம்மாவிடம் குறுக்கு விசாரணை செய்து, முகமது உன்னுடைய இரண்டாவது கணவர் இல்லையா என்று கூறுகிறான். உன் முதல் கணவர் கடன் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட போது முகமது ஒரு பணக்காரன் என்பதால் பணத்திற்காக நீ முகமதுவை மணந்தாய். இதையெல்லாம் செய்வதன் மூலம் சாராவின் அம்மா ஒரு மோசமானவள் என்று ராஜசேகர் நிரூபிக்கிறார்.